காலங்கள் விரைந்து ஓடுகிறது, நேரங்கள் விரைந்து ஓடுகிறது. தேவனுடைய வருகையும் மிகவும் சமீபமாய். இந்த எச்சரிப்பு தான் இப்பொழுது சபைகள் மத்தியிலே சொல்லப்பட வேண்டிய காலம். ஆக இந்த நாளும் தேவன் நம்மோடு பேசும்படியா, கடந்த வாரம் தேவன் பேசின வார்த்தைகளை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்றால் சபைகளுக்குள்ளே இந்த நாட்களே வாழ்கிற தேவ பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சோம்பல் தன்மையும் ஒரு மந்த போக்கும் அசட்டை பண்ணுகிற காரியங்களும் நிறைந்திருக்கிறதை ஆவியானவர், தேவ ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருப்பது அவருக்கு பிரியமில்லை. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உற்சாகமாய் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் எங்க போனாலும் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைகளை மாற்றுகளாய் இருக்கணும். அப்போ தேவன் இந்த நாளிலும் நமக்கு நாம் அற்பமாய், நாம் அனுதினமும் காண்கிறது, அற்பமாய் பார்க்கிறது. ஆனால் அதுக்குள்ளே தேவன் ஆச்சரியமான காரியங்களை வைத்திருக்கிறார். என்றால் தாம் ஒருவரே ஞானம் உள்ள கர்த்தர் நம்மையும் அந்த அற்பமாய் நாம் எண்ணுகிற, அற்பமாய் நாம் நினைக்கிற அந்த காரியத்துக்குள்ளே அவர் வைத்திருக்கிற அந்த ரகசியம் மகா பெரிது. அது சபைக்கும் மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உள்ள ஒரு அழகான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நாம் இதை குறித்த அநேக பிரசங்கங்கள் நாம் கேள்விப்பட்டது இல்லை. இதை எடுத்து அநேக பிரசங்கம் பண்ணுகிறதும் இல்லை. ஆனால் தேவன் கிருபையால் சில காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறார். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நானும் நீங்களும் தேவனுடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எடுக்கப்படலாம், இல்லை தேவனுடைய வருகைக்கு முன்பாக எங்களுடைய காலங்கள் முடிந்து போகலாம், இல்லை தேவன் தான் வந்து அவரை சந்திக்கிறதா இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கைகள் எப்பொழுதும் உற்சாகமுள்ளதா இருக்க. அப்போ நமக்கு தெரியும் தேவன் நம்மை சோம்பல் உள்ளவர்களாய் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை யாரிடத்திலே எதை நோக்கி பார்க்கும்படி அனுப்புகிறார். அதற்குள்ளே தேவன் வைத்திருக்கிற இந்த ரகசியம் தான் என்ன? நாம் பலமுறை இதே வேத பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். வேறு கோணத்திலே அதை நாம் மேலோட்டமாய் தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் தேவன் அதற்குள்ளே வைத்திருக்கிற மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாம் நீதிமொழிகள் 6வது அதிகாரம், நமக்கு தெரிந்த அதிகாரம், ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் மகா ஆச்சரியமான காரியங்கள். இதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். தேவனுடைய சபைக்கும் மணவாளனுக்கும் உள்ள காரியங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்போ நாம் முதலாவது தேவன் நமக்கு காண்பிக்கிற அந்த அற்பமாய் எண்ணப்படுகிற அந்த ஜந்துவிடத்திலே நாம் போய் காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற, அதாவது சபைக்கும் மணவாளனுக்கும் இருக்கிற அந்த உறவை நாம் சரியாய் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு உகந்ததா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நமக்கு தெரியும், இதை குறித்து நாம் அதிகம் பேச வேண்டியது இல்லை. நாம் நம்முடைய சபையை குறித்து தேவன் நமக்கு வைத்த நோக்கத்தை நோக்கி ஓடும்படியாகவே தேவன் பேச விரும்புகிறார். ஆகவே நீங்க எப்பொழுதும் உற்சாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மோடு இந்த நாளிலும் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். ஆகவே நீதிமொழிகள் 1வது வசனத்தை வாசியுங்கள். இங்கே ஆண்டவர் ஆவியானவர் சோலமோன் என்கிற அந்த ஞானவான் ஊடாக நம்மோடு இடைப்படுகிறார். எப்படி இடைப்படுகிறார்? என் மகன் என்று சொல்லும் பொழுதே அவர் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிற காரியம். அப்போ சபையை பார்த்து மணவாளன் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார், தம் பிள்ளைகளோடு பேசுகிறார். என் மகனே, இங்கே சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக கையெடுத்து கொடுத்தாயானால், அப்போ யாரு சிநேகிதன் யாரு அந்நியன் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அடுத்த 2வது 3வது வாசிட்டு நம்ம ஒன்றொன்றாய் பார்ப்போம். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். ஆமென், ஆமென். இப்போ ஆவியானவர் நமக்கு ஒரு ஆழமான காரியத்தை சொல்லுகிறார். அப்போ நீங்க நினைக்கலாம், நாங்கள் எங்கே எங்களுடைய வாய்மொழியினால் அகப்பட்டிருக்கிறோம்.
நாம் எங்கே சிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எல்லாரும் வாய்மொழியை கொடுத்து சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது நன்மைக்கு ஏதுவாய் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்போ அவர் சொல்லுகிறார், அப்போ நீ யாரிடத்துல போகணும்? உன் சிநேகிதரிடத்துல போய் நீ என்ன செய்? உன்னை விடுவித்துக் கொள், நீ தப்புவித்துக் கொள் என்று சொல்லிட்டு 4வது வசனத்தை வாசிங்க. உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதரிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். ஆமென். இப்போ அவரே ஆவியானவர் ஆலோசனை காண்பிக்கிறார். உன் சிநேகிதரிடத்துல போய் உன் கண்களுக்கு தூக்கம் வரவிடாமல் நீ உன்னை தாழ்த்தி, வருத்தி என தாழ்த்தி பணிந்து கேட்டுக்கொள். என்ன நீ உன் வாய் மொழியினால் அவரோடு நீ அவரிடத்திலே வாக்கு கொடுத்திருக்க, அதனால் நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாய். நீ உன்னை அதில் இருந்து அதற்கு நன்மையான அந்த கிரியை நீ செய்யும்படியாக அவரிடத்திலே போ என்று சொல்லிவிட்டு 5வது வசனத்தை வாசிங்க. வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடம் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். ஆமென். வெளிமானும் குருவியையும் அங்கே காட்டியர் சொல்லுகிறார். வெளிமான் எப்படி வேட்டைக்காரனுக்கு தப்புவானோ அதே போல குருவி எப்படி வேடனுக்கு தப்பு, அப்படி நீ உன்னை தப்புவித்துக் கொள். அப்போ வேட்டைக்காரன் யாரு, வேடன் யாரு, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேட்டைக்காரன் நமக்கு தெரியும், சாத்தான். சாத்தான் நம்மை அனுதினமும் வேட்டையாடும்படியாக. வேட்டைக்காரன் எப்படி செய்வான் என்றால், வேட்டைக்காரன் என்ன செய்வான்? அம்பெறிந்து ஒரு மிருகத்தை கொண்டோ இல்லாட்டி சுட்டோ, இந்த நாட்களில் துப்பாக்கியை வைத்து சுட்டு அவர்கள் அந்த மிருகத்தை கொன்று பிடிக்கிறார்கள். அது வேட்டைக்காரனுடைய வேலை. ஆனா வேடன் எனப்படுபவர்கள் நீங்க பார்க்க, நம்முடைய ஊரில் வேடர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்வாங்கன்னா கண்ணி வைப்பார்கள். கண்ணி வைத்து அந்த கண்ணியை அகப்படுகிற அந்த குருவியை, பறவையை பிடித்து கொண்டு போவார்கள். அப்போ வேட்டைக்காரன் இடத்திலும் வேடெடுத்து, அதாவது கண்ணி என்றால் என்ன, நமக்கு வருகிற கண்ணிகள், நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி என்ன, அந்த கண்ணிக்கு தப்பணும். அதே போல வேட்டைக்காரனாய் சாத்தானுக்கு நாம தப்பணும். இப்போ இதை சொல்லிவிட்டு 6வது வசனத்தை வாசிங்க. சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் கனிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைப்பார். ஆமென். அப்போ எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஆவியானவர் நம்மை ஒரு அற்பமான ஜந்துவிடத்துல நாம் அனுதினமும் பார்க்கிறது, நம்முடைய கால்களால் மிதிக்கப்பட்டு எத்தனை எறும்புகள் மரித்து போதும் நமக்கு. ஆனா அந்த எறும்புட்ட நம்மை அனுப்புற நீங்க சோம்பேறிகள். என் மனவாட்டியே, என் மனவாட்டி சபையே, நீ சோம்பேறியாய் மாறிவிட்டாய். அப்போ இந்த சோம்பேறித்தனம் உனக்குள்ள இருந்தா நீ என்ன செய்ய முடியாது. நீ அதிலே நீங்க வாசிங்க, அவரே சொல்லுகிறார். அப்படி வாசிங்க தொடர்ந்து 9-12 வரைக்கும். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயும் உன் தரித்திரம் வழிபோக்கரை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். ஆமென். அப்போ ஆண்டவர் மனவாட்டி சபையே, நீ அப்படி இருந்தா, என் பிள்ளைகளே நீங்க அப்படி இருந்தா உங்களுக்கு தரித்திரமான சூழ்நிலை வரும். அதாவது ஆவியில வரும், உங்க சரீரத்துல வரும், உங்களோட வாழ்க்கையில தரித்திரமான அது வழிபோக்களை போல உங்களுக்கு வறுமை என்னும் ஆயுதத்தை தரித்து விடும். அப்போ இது எல்லாத்திலும் நீங்க விடுதலை ஆகணும், இது எல்லாத்திலும் இருந்து நீங்க வெளிவரணும் என்றால் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆலோசனை. அவர் சொல்லுகிறார், எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை, அதாவது எறும்பினுடைய வழிகளை பார்த்து நீ கற்றுக்கொள் என்று தேவன் நம்மை எறும்பு இடத்தில் அனுப்புகிறார். அப்போ தேவ ஆவியானவர் இதை குறித்து எழுதி வைத்தார். இந்த எறும்புக்குள்ளே இருக்கிறதான விசேஷித்த காரியம் என்ன, இந்த எறும்புக்குள்ளே தேவன் எண்ணத்தை வைத்திருக்கிறார், அது ஏன் சபைக்குள்ளே இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார் நாம் தெரிந்து கொள்ளணும். அப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொன்னது போல, என் மகனே என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். நமக்கு சிநேகிதன் ஒருவர் இருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாடு யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14. நம் சிநேகிதன் யார் என்பதை முதல் புரிந்து கொள்வோம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட
நம்முடைய சபைக்குரிய சிநேகிதன் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் உன் சிநேகிதனிடத்துல, அப்போ நாம் எங்கே அவரோடு பிணைப்பட்டோம், எங்கே நாம் பிடிக்கப்பட்டோம் என்பதை நாம் இப்பொழுது கண்டுகொள்ள. அப்போ நம்முடைய சிநேகிதனை நாம் புரிந்து கொள்ளும். என் மகன் என்றால் தம் பிள்ளைகளோடு அவர் பேசுகிறார், புரிந்து கொண்டோம். நன்றாக நீங்க இந்த சத்தியத்தை விளங்க வேண்டும். இதுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் ஆழமாய் இருக்குது. ஏன்னா நாம் அனுதினமும் பார்த்து அற்பமாய் அதை கணக்கில் கூட எடுக்கிறது இல்லை, விட்டுட்டு போயிடுவோம். ஆனா தேவன் நம்மை அதனிடத்தில் அனுப்புகிறார். சாதாரணமாய் அனுப்ப இல்லை, அதன் வழிகளை கற்றுக்கொண்டு என்று அனுப்புகிறார். தேவனே சொல்லுகிறார், தன்னுடைய வழிகளுக்கு ஒப்பாக எறும்பின் வழிகளை கற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பினார். அதற்குடைய விசேஷித்த காரியம் இருக்கிறது. இப்போ பிலிப்பியர் 2:29 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 2:13 அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுக்கள் என்று வெளியரங்கமாகி. ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். எங்கே நாம் அவரோடு கட்டப்பட்டோம், எங்கே நாம் அவரோடு பிடிக்கப்பட்டோம், எப்பொழுது நாம் ஞானஸ்தானம் என்கிற அந்த வாக்குறுதி அவரிடத்திலே கொடுத்து, ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம், இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துதான் என்று நானும் நீங்களும் அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அந்த வாக்குறுதியினால் அவரோடு நாங்கள் பிடிக்கப்பட்டோம், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல வேலை கொடுங்க, பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர் நிமித்தம் வருகிற கட்டுகளுக்கும் அவர் நிமித்தம் வருகிற எல்லாவற்றுக்காகவும் நம்மை அவர் தெரிந்திருக்கிறார். அப்போ நாங்களும் அதை எல்லாம் அறிந்து கிறிஸ்து சிலுவையில் மறைத்தார், இப்படிப்பட்ட பாடுகளாய் கடந்து வந்தார் என்பதை அறிந்து அவரிடத்திலே நாம் வாக்கு கொடுத்திருக்கிறோம். ஞானஸ்தானத்திலே என்னென்று கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவரே இனி வாழ்வது நீர், நாங்கள் அல்ல. ரோமர் 11:8 எடுத்து வாசிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள். ஆமென். இங்கே இந்த வசனத்தை அங்கே எதற்காக ஆங்கிலத்திலே அதை டெப்த் என்று சொல்ல, அதாவது கடல், ஆங்கிலத்திலே அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே நமக்கு அப்படி எழுதப்படவில்லை. ஆனா அங்கே நான் எதற்காக என் சிநேகிதனிடத்திலே, என்னுடைய சிநேகிதோடு நான் உடன்படி, கடன் ஒன்று உண்டு, அந்த கடனை நான் தீர்ப்பேன். அந்த கடன் தான் பவுல் சொல்லுங்க அன்பின் கடன். அதை நானும் நீங்களும் தீர்க்கணும். அதை வாக்கு பண்ணித்தான் அந்த அன்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு அந்நியன் யாரு, நமக்கு பிறன் யார் என்ற 2 கொரிந்தியர் 5:20 எடுத்து வாசிங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களுக்கொண்டு புத்தி சொல்லுவது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்நானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். யாரை வேண்டிக் கொள்கிறோம்? கிறிஸ்துவின் நிமித்தம் ஸ்நானாதிபதிகளாக இருந்து புறர் அந்நியரை, வெளியிலே இருக்கிறவங்க கிறிஸ்துவிடத்துல வாங்க, கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். அப்போ நம்முடைய சிநேகிதரோடு நம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறோம், வாய்மொழியை கொடுத்திருக்கிறோம், அதால் பிடிக்கப்பட்டிருக்கோம். அது என் மேல ஒரு கடனா இருக்கிறது. அந்த கடன் அன்பின் கடன், அதை நானும் நீங்களும் நிறைவேற்றி முடிக்கணும். அப்போ இது நன்மைக்கு ஏதுவான கடன், இது நன்மைக்கு ஏதுவாய் பிடித்திருக்கிறார், நன்மைக்கு ஏதுவாய் நாம் அவரோடு இணைந்து பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய கடமை நமக்கு பிறரிடத்திலே கிறிஸ்துவின் அன்புக்கு நாம் கடனை ஒப்புரவாக்கணும். நாம் அவரோடு ஒப்புரவாக்கணும், நாம் ஒப்புரவாகணும். அதே போல வெளியில் இருக்கிறவனையும் அவரோடு ஒப்புரவாக்கணும். இதை நாம் அவரோடு ஞானஸ்தானத்துக்குள்ள வந்த பொழுதே நாம் பாடி துதிப்போமே, வேர்பன் செய்யாத பாட்டு, கிறிஸ்து எனக்கு அவர் எஜமானானார் என்று சொல்லி பாடிட்டு, இதை போல உலக இந்த சந்தோஷத்தை நான் சொல்லுவேன் என்று பாடி எல்லாம் துதிச்சு தான் நம்ம ஞானஸ்தான ஆராதனைக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்போ நம்முடைய கடமை, நம்முடைய கடன், நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு கடன் உண்டு. அது அன்பின் கடன். அது பெரிதான சுமையும் அல்ல, பெரிதான காரியமும் அல்ல. அதை நானும் நீங்கள் நிறைவேற்றணும் என்றுதான் தேவன் சொல்லுகிறார்.
ஆகவேதான் இந்த அன்பின் கடனை நிறைவேற்ற முடியாதபடிக்கு வேட்டைக்காரன் உங்களை வேட்டையாட பார்ப்பான். வேடனாய் உங்களுக்கு கண்ணிகள் வைக்கப்படும். கண்ணிகள் என்று சொன்னால் உங்களோட வாழ்க்கையிலே வருகிறதான பலவிதமான பிரச்சனைகள், உலகத்தின் மயக்கம், உலகத்தின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, மாமிசத்தின் கிரியைகள், இதெல்லாம் உங்களுக்கு வைக்கப்படுகிற கண்ணி. இப்ப இந்த கண்ணிக்கு வேடம் வைப்பான். ஒன்று உங்களை அடித்து விழுத்த பார்ப்பான் உயிரோடு, இல்லை உங்களுக்கு கண்ணி வைத்து பிடிக்க பார்ப்பான். ரெண்டையும் அவன் செய்வான். அப்போ இது ரெண்டுக்கு நீங்க எப்படி வெளிமான் நீங்க பாருங்க, அது ஓடும் பொழுது அதை லேசில குறிவைத்து சுட முடியாது, பாய்ந்து வேகமாயோடு. ஆகையால் சொன்ன மான் கால்கள் போல உயரமான ஸ்தலத்தில் நிறுத்துவீரண்டா, அந்த மான் கால்களுக்கு அவ்வளவு பலம் வேகமாயோடி. அதே போலதான் குருவி பாருங்க, சில குருவிகள் கண்ணிக்குள்ள வந்தாலும் சில நேரங்களை பார்த்துட்டு அது பறந்து வேகமாய் தன்னை விடுவித்துக் கொள்ளும். எல்லா குருவியும் ஆகப்படுறது இல்லை. அப்படி நீங்களும் நானும் தப்பிடும். அதைத்தான் இங்கே அவர் சொல்லிட்டு இப்போ எறும்பினிடத்துல நம்மை அனுப்புகிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன, நீ விழித்திரு. ஆண்டவர் சொன்னார் தன்னுடைய சீசலை பார்த்து, விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க என்று கிறிஸ்துவே சொன்னார். அதைத்தான் இங்கே ஆண்டவரும் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு தூக்கம் வர விடாமல் ஜெபத்திலே நீங்க விழித்திருக்கணும். வேண்டாம், உங்களுக்கு கண்ணி வைக்க ஒருத்தன் இருக்கிறான், உங்களை வேட்டையாட ஒருவன் இருக்கிறான். ஆகவே விழித்திருங்க. அப்போ நீங்க போய் கற்றுக்கொள்ள. எறும்பின் வழி என்ன? எறும்பின் வழியில ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24-25 எடுத்து வாசிங்க. ஆண்டவரே சொல்லுகிறார், நாம் எதற்காக எறும்பினிடத்துல போகணும் என்று தேவன் சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும். வருகிறது. அப்போ ஆகாரம் என்று சொன்னால் அது நம்முடைய வசனத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நம்மை சபையிலே வைத்து நமக்கு வர இருக்கிற இன்னல்கள், பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவர் ஆகாரமாய் தம் வார்த்தையை கொடுக்கிறார். அதை நீங்க சேர்த்து வைக்கணும். அதை உங்க இதயமாகிய பொக்கிஷ சாலையிலே சேர்த்து வைக்கணும். அப்போ இந்த காரியத்துக்கு நிமித்தம் ஆண்டவர் சொல்றார், எறும்பை பார்த்து நீ கற்றுக்கொள். அது சுயமாய் எதையும் செய்யாது. நன்றவர்களே கொடுங்க, எறும்பினுடைய தன்மை அது சுயமாய் எதுவும் செய்யறதில்லை. அது தேவன் வைத்த ஒழுங்கை விட்டு மாறுகிறதும் இல்லை. தேவன் அதற்கு எப்படிப்பட்ட ஞானம், அது அந்த ஞானத்தோடு செயல்படுகிற ஒரு சின்ன ஜனம் நம்ம எல்லாம் அற்பமாய் பார்க்கிறது. இதுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ராஜ்யத்தின் ரகசியத்தை நான் முடிவிலே உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அதன் பின்பாக இவர்கள் எந்த இடத்தை அந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதிகமாக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். நீங்க இந்த எறும்பின் வழிகளை கற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா, நீங்க போயிட்டு லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆண்ட்ஸ் என்று சொல்லி அடிச்சீங்கண்டா, அங்க டாக்குமெண்ட்ரியில உங்களுக்கு பலதரப்பட்ட எறும்புகளை குறித்து ஒவ்வொரு காரியமாய் சொல்லுவார். அப்போ நான் முதலாவது சில காரியங்களை எறும்பை குறித்து நான் புரிந்து கொண்டால் தான் பின்பாய் மற்ற காரியங்களை பார்க்க முடியும். எறும்பின் வகைகள், அதுல சில வகைகள் எல்லாத்தையும் பார்க்க நமக்கு நேரம் போதும். பார்க்க வேண்டும் சொன்னா இந்த பிரசங்கம் நான் உங்களுக்கு பல மாதங்கள் செய்ய வேண்டியதாயிடும். ஆமீன். நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வழிநடத்தலுக்கு நம்மை கர்த்தர் எதற்காக எறும்பை பார்க்க சொன்னார் அந்த பிரதானமான காரியங்களுக்கு ஏற்ப சில எறும்பு வகைகளை பார்த்து நாம் நம்முடைய வழிகளை நம்முடைய மனவாளனுக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ள போகும். அப்போ முதலாவது நீங்க எறும்பினுடைய வகைகளை பார்ப்பீங்கன்னு சொன்னா 13,000 வகையான எறும்புகள் உலகெங்கும் இருக்கு. இந்த எறும்புகளுக்கு எதுவும் தடை இல்லை. எப்படிப்பட்ட தடையையும் அது தாண்டி போயிடும். அது நிறுத்தால், தன் ஓட்டத்தை நிறுத்தால். 13,000 வகையான எறும்புகள் இருக்குது. இந்த எறும்புகளுக்குள்ள இருக்கிற நல்ல காரியம், அது கூட்டம் கூட்டமாய் இருக்கு. ஒரு எறும்பு தனித்து இருப்பது இல்லை, அது கூட்டம் கூட்டமாய் செயல்படும். அப்போ தேவன் பிள்ளைகளாகிய சபையாகிய நாமும்
அவருடைய தேவ பிள்ளைகள் என்ற அந்த அழைப்பின் கூட்டத்துக்குள்ளே வந்துவிட்டபடியினால் நாமும் அப்படி செயல்பட வேண்டும். அந்த செயல்பாடு நிமித்தம் எறும்புடைய வழிகளுக்குள்ளே இருக்கிற பெரிதான ஆச்சரியமான காரியங்கள் பல உண்டு. அதை நம்முடைய வேதத்தோடு வேத வசனங்களோடு சில நிறைய வசனங்களை காண்பித்துக் கொடுக்கிறதை காட்டிலும் நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன், நீங்க பின்பாய் வீட்டிலே பார்த்துக் கொள்ளுங்க. ஆனா நான் முக்கியமான பகுதிகளுக்குரிய வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி, தேவன் நம்மை எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ள சொல்லுகிறார் என்று சொல்ல இந்த கடைசி காலத்துக்கு நமக்கு நாம அனுதினமும் பார்க்கிற எறும்பு கடிச்சிட்டது, எறும்பு அப்படி செய்யலாம் பார்க்கிறோம். ஆனா அந்த எறும்பை நாம் கூர்ந்து கவனிக்கிறதே. ஆனா சாலமோனுடைய ஞானம் அந்த எறும்பின் வழியை கூர்ந்து கவனிக்கப்படுகிறார். ஏன்னா அவனுடைய ஞானம் அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் கொடுத்தபடியினால் அவன் அற்பமான அந்த எறும்பின் அந்த காரியங்களை ஆராய்ந்து பார்த்துத்தான் நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார் ஆவியாருடைய உதவியினால். அப்போ முதலாவதாக இந்த எறும்பின் இதுல ஒரு வகை எறும்பு உண்டு. அதற்கு தேன் கூட்டு எறும்பு, தேன் கூடு எறும்பு என்று சொல்வார்கள். அதை பி ஆண்ட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அப்போ அது தேனி கூண்டை போல அதனுடைய வகுதி, அதாவது நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அந்த எறும்பை அதனுடைய தலைப்பகுதி சிறிதா இருக்கும், அதனுடைய பின்பகுதி பெரிதா இருக்கும். அது வகுதி மட்டும் கொஞ்சம் பெரிதா இருக்கும், கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். அப்போ இந்த எறும்பினுடைய வேலை என்னவாம், எல்லா எறும்பும் கொண்டு போய் கொடுக்கிற அந்த தேனையும் தண்ணீரையும் இப்படிப்பட்ட காரியங்களே அது தன்னுடைய வயிற்று பகுதியிலே சேர்த்து வைத்து அது வாசம் பண்ணுகிற அந்த கூட்டுக்குள்ளே அது தன்னை சிவரோடு பதித்துக் கொள்ளும். அந்த கூட்டுக்குள்ளே அது தொங்கும். ஏன்னு சொன்னா இது எல்லா உணவையும் சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால இந்த வயிறு வீங்கி இதால போக முடியாது வெளியில. இதனுடைய வேலை என்னன்னா கொடுக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வைத்து அது என்ன செய்யுமா, அந்த ஆகாரம் இல்லாத காலத்துல அது தன்னோடு இருக்கிற அந்த மற்ற எறும்புகளுக்கு தன்னுடைய வயிற்றிலே சேமித்து வைத்ததை எடுத்து கொடுக்குமா உண்ணும்படியாக. தன்னலம் இல்லாத அன்பு, தனக்காக சேர்த்து வைக்காமல் பிறருக்கு கொடுக்கிற, காய் சேர்த்து வைத்து கொடுக்கிற ஒரு விசேஷித்த தன்மையை எறும்பினிடத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இதைத்தான் தேவன் சொன்னார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ தேவன் தன் சபைக்குள்ளே தன்னுடைய மனவாட்டிக்குள்ளே கொடுக்க விரும்புகிற, தன் பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்க விரும்புகிற காரியம் என்றால் நீங்க சேர்த்து வைக்கிறது உங்களுக்காக மட்டுமல்ல, அது தேவ ராஜ்யத்துக்காய் பிறனுக்காகவும் பயன்படுத்தக்கதாய் நீங்க சேர்த்து வைக்க. அதான் சொன்னேன், அது ஒரு நாளும் சுயமாய் தன்னுடைய தன்னலம் உள்ளதாய் எறும்பு கிரியை செய்வது இல்லை. ஆகவே அந்த சிறிய ஜந்துவிடத்தில் தேவன் நம்மை அனுப்புகிறார், தம்முடைய மனவாட்டிக்குள்ளே காணப்பட வேண்டிய. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னலம் இல்லாமல் தன் மகிமை எல்லாவற்றையும் சுரந்து நமக்காக வந்தார். அப்போ நான் பின்பாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எறும்பின் வகைகளை காண்பித்து, இந்த எறும்புகள் எதை சுற்றி தங்களுடைய காரியங்களை செய்வது காணும் பொழுது மணவாளனுக்கு மணவாட்டிக்கும் உள்ளதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இப்ப நீங்க எறும்பின் ஒவ்வொரு காரியங்களை புரிந்து கொள்ளணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வார். அப்போ இது என்ன செய்யுமா, எடுத்து கொடுக்குமா. அப்போ நாம் சபை என்னத்தை கொடுக்கணும், மத்த 4 நாள் நமக்கு தெரியும். ஆண்டவரை சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவ வசனம். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற, கிறிஸ்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு அவரோடு பிணைக்கப்பட்டு வந்து எனக்கும் உங்களுக்கு கொடுத்து, இதை நாம் கொடுக்கணும். அதற்காகவே நாம் வேதத்தை தேடி வாசித்து வாசித்து சேர்த்து வைத்து, ஆகாரம் இல்லாம எத்தனையோ தேவ ஜனங்கள். உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னா நீங்க துக்கப்படுவீங்க. ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம், அப்போ இந்த நாட்டில் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்களை சொல்லும் பொழுது நான் அவருக்கு அடிக்கடி சொல்வேன், வேதத்தை இரவும் பகலும் தியானிங்க. நீங்க ஓடி ஓடி உழைத்து காரியங்கள் செய்தது எல்லாம் நல்லதுதான். ஆனா வேதத்துக்கு ஒரு டைமை ஒதுக்கி வேதத்தை அட்லீஸ்ட் 1 மணி நேரமா தேவ ஆவியானவரிடத்துல கேட்டு நீங்க அனுதினமும் வாசிங்க, உங்களோட வாழ்க்கை மாறும். அப்போ இதை சொல்லி 10 நாள் அப்படி ஒரு 2 கிழமை கழித்து அவர் எடுத்து சொன்னார், என் வாழ்க்கையில முதல் தரம் நான் அப்போஸ்தலர் புத்தகத்தை நான் படித்தேன். இப்போதான் எனக்கு தெரியுது, இப்படிப்பட்ட அப்போஸ்தலர் புத்தகம் ஏதோ ஒரு வரலாறு மாதிரி நான் அதை ஒரு நாளும் வாசித்ததே இல்லை. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்குள்ள ஒரு அப்போஸ்தலரை வாசித்தேன். இப்போ அதன் பின்பாடு சொல்லுங்க, இப்போதான் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் விளங்குது.
ஓ கர்த்தருக்கு நன்றி, இப்போ வேதத்தை வாசிக்கணும் போல இருக்குது. அப்போ அப்படி நீங்க அப்படி ஆகார, அதாவது வேத பஞ்சத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உண்டு. நம்மட கூட்டுக்குள்ளே இருப்பாங்க, நமக்கு பக்கத்திலே இருக்கலாம், நம்ம அறிந்தவர்களா இருக்கலாம். ஆனா அவங்க பஞ்சத்தோட இருப்பாங்க. வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அது அவங்க அசட்ட பண்ண அவங்களுக்கு தெரியாது, ஆழம் தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க வைத்திருக்கிறதை எடுத்து கொடுக்க. அப்போ இது எறும்புக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷித்த தன்மை, இது சபைக்குள்ள இருக்கு. ஆகைதான் சொன்னார், வழி அருகையெல்லாம் உண்டு போய் கூவி அழைத்து வாங்க ஜனங்களை, அங்க விருந்து சாலைக்கு அழைத்து வாங்க என்று சொல்லி தன் உடைய பணிவுடைய ஆட்களை அனுப்பின காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நாம் அதை கொடுக்கணும். எபேசியர் 4:16 எடுத்து வாசிங்க. எபேசியர் 4:16. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். பாருங்க, இந்த எறும்பு அரியா கர்த்தருடைய கிரியை எப்படி அழகாய் நடத்துகிறது. தனக்கு மாத்திரமல்ல, தன்னோடு இருக்கிற மற்ற எறும்புகளுக்கு உணவை கொடுக்குது. அது அந்த காலத்துக்கெண்டு, அந்த ஆபத்து காலத்துக்கெண்டு, அந்த வறட்சியான காலத்துக்கெண்டு அது சேர்த்து வைத்து கொடுக்குது. நம்முடைய கிறிஸ்துவிடைய சரீரமாகிய சபைக்குள் இந்த கட்டமைப்பு இருக்கணும் என்று பவுல் எழுதி வைக்கிறார். அந்த கட்ட எப்படி அதை உண்டாகும்? அந்த அன்பினால். இந்த அன்பால நீங்க பிணைக்கப்பட்டுட்டீங்க, அன்பால நீங்க சிக்கிக்கொண்டீங்க. இந்த அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார் என்று பவுலே சொல்லுகிறார். இந்த அன்பை விட்டு நீங்க வந்துட்டீங்க என்று சொன்னா உங்களுக்கு அது ஆபத்து. ஆகவே நாம் பிடிக்கப்பட்டது நல்லது. நாம் சிக்கி இருக்கிற நம்முடைய சிநேகிதன் அப்படிப்பட்டவர் எதையும் மறைத்து வைக்காமல் நமக்கு சொல்லி நாம் தப்புவதற்கு வழியை காண்பிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிற. ஆகவே உண்டு யோவான் 3:16 வசனத்தை வாசிங்க. 1 யோவான், யோவான் எழுதின சுவிசேஷம் அல்ல, யோவான் எழுதின புத்தகம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அல்லேலூயா, அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, இந்த எறும்பு அதனுடைய ஜீவனை கூட ஆபத்து அது சேர்த்து வைத்திருக்கப்படுகிறான். அது தன் ஜீவனை ஊற்றி அது தன்னுடைய இருக்கிற அந்த கூட்டத்துக்காக உணவை கொடுக்க. அப்படிப்பட்ட அன்பு, தன் ஜீவனை கொடுத்து உணவு கொடுக்கிற அன்பை எறும்பினிடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ இந்த தேன் கூட அந்த எறும்பினுடைய தன்மை அதை நீங்க பார்க்கலாம். தேன் அந்த கூட்டுக்குள்ள அதனுடைய மண் இதுக்குள்ள அது தொங்கிக் கொண்டு இருக்கும். அதுல வயிறு வீங்கி இருக்கு. நீங்க அடிச்சு பார்க்கலாம், எல்லாம் அழகா இன்டர்நெட்ல இருக்கிறது. நீங்க தேடி பார்க்கக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம். வீட்டை போய் நேரம் கிடைக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை தேடி பாருங்க பிள்ளைகள். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவன் வைத்திருக்கிற அவருடைய ஆச்சரியமான சிருஷ்டிக்குள்ள வச்சிருக்கிற அநேக கிரிகளை நாம் கண்டுகொள்ளலாம். நாம் வேறு நேரத்தை வேறு காரியங்களை செலுத்துவதை காட்டிலும் படைப்பின் ஆச்சரியங்களை கற்றுக்கொள்ள. ஏன்னா அவர் எழுதி வைத்திருந்தார், அதுக்குள்ளே பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அப்போ அதே போலதான் நம்ம ஞானஸ்தானம் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஞானஸ்தானம் என்ற ஒரு காரியத்தை வைத்து நமக்கு எல்லா சத்தியத்தை, நல்ல உணவை, நல்ல போஜனத்தை என் ஆத்மாவுக்கு, என் சரீரத்துக்கு, என் குடும்பத்துக்கு, என் சந்ததிக்கு என்று தேவன் கொடுத்திருக்கிறார். வெளியில் இருக்கிற யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம். தேவன் யாரையும் தடை செய்கிறவர் அல்ல, தேவன் அழைக்கிறவர். ஆனா தேவன் தம் பிள்ளைகளாய் வந்தவர்களுக்கு வைத்திருக்கிற அப்படிப்பட்ட அந்த நன்மைகள் பெரிதாகவேதான் கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறார். 6:10 வசனத்தை எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 6:10. இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளும்படியா சில வசனங்கள் தியானிப்பது நன்றாய். ஆகினால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். இதைத்தான் எறும்பு தன்னுடைய கூட்டத்தாருக்கு அது அதற்கென்று சமயத்தை ஏற்படுத்தி நன்மை செய்யுது. இதை சபை செய்ய நாம் மற்றவருடைய குறைவை கண்டு நாம் ஒதுங்கி போகக்கூடாது.
நம்மிடத்தில் இருக்கிறதை எடுத்து விசாரித்து கொடுக்கிற அந்த விசேஷித்த அந்த நன்மை செய்கிற இருதயம் தன் மனவாட்டிக்குள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை எறும்பிடத்திலே கற்றுக்கொள். இப்போ எறும்பினிடத்தில் நம்மை வைத்துக் கொள்ளுங்க. அப்போ எறும்புக்கு இடத்திலே நாம் சொல்லுகிறார், என்னுடைய எறும்புகள் இப்படி இருக்க, நான் உருவாக்கி மீட்டுக் கொண்ட என் பிள்ளைகள் ஆகிய எறும்புகள் எப்படி இருக்கிறது தான் அவர் தான் உருவாக்கின சிருஷ்டியிலே எறும்பிடத்தை நம்மை கற்றுக்கொள்ள பண்ணுகிறார். அப்போ இது முதலாவது வகை, இது ஒரு விசேஷித்த ஒரு வகை. அடுத்ததாக நீங்க பாருங்க, ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த நாட்கள்லாம் டெக்னாலஜி, இந்த நாட்கள் அநேக காரியங்கள் வந்துட்டுது. ஆனா நான் எறும்புக்குள்ளே இருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இப்போ இல்ல, ஆதியில தேவன் எதை கட்டளையை கொடுத்தாரோ அதை எறும்புகள் செய்கிற ஒரு எறும்பு கூட்டம் உண்டு. அதுதான் விவசாயம் செய்யும் எறும்பு. எறும்பு விவசாயம் செய்தான். பாருங்க, இதெல்லாம் மனிதன் உண்டாகிறதுக்கு உண்மை தேவன் உண்டாக்கிட்டான். இதெல்லாம் பூமியில் உண்டாக்கப்பட்டது. எறும்பெல்லாம் நேரத்துடைய உருவாக்கப்பட்டு உண்டாகிட்டது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. எறும்புகளும் ஜலப்பிரளயத்தில் தப்பி வந்து தான் இந்த பூமியில பங்கி பெருகி இருக்கு. அப்போ விவசாயம் அப்பவே மனுஷன் மண்ணை கொத்த முன்பாகவே இந்த எறும்புகளுக்கு கொடுத்த அந்த ஞானத்திலே அங்கே அவைகள் விவசாயம் செய்ய ஆரம்பித்து விட்டன. விவசாயம் எப்படி அதை செய்ய நீங்க பார்த்திருப்பீங்க. எறும்புகள் பாருங்க, கூட்டமாய் இலைகளை கொண்டு போகும். பார்த்திருப்பீங்க, இலைகளை எடுத்துக்கொண்டு கூட்டமா ஒரு 10-15 எறும்புகள் அந்த இலைகளை அப்படியே கொண்டு போகும். இந்த இலைகளை கொண்டு போய் என்ன செய்யுமா, தன்னுடைய அந்த கூட்டுக்குள்ளே ஒரு இடத்துல அப்படியே போட்டுட்டு என்ன செய்யும், அந்த இலைகளுக்கு மேல அவைகள் நடந்து அப்படியே போய் வெளியில இருந்து அந்த அந்த இதை கூட்டை கொஞ்சம் மூடி திறந்து விட்டு அதுக்குள்ள காற்று போகாம அப்படியே காரியம் செய்து கொண்டிருக்கக்குள்ள கொஞ்ச நாள் கழித்து அந்த இலைகள்ல இருந்து என்ன வருமா, ஒரு விதமான ஒரு ஃபங்கஸ், ஒரு விதமான ஒரு காரியம் வரும். அந்த காரியத்தை அவைகள் சேகரித்து அவை உணவாய் உட்கொள்ளும். அதை அப்போ விவசாயம் செய்கிற எறும்பு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அது எப்படி. அப்போ தேவனுடைய அது அற்பமாய்த்தான் நமக்கு ஆரம்பத்தில் தெரியும். அது இலையை சுமந்து கொண்டு போது, இந்த சிறிய எறும்பு இந்த பெரிய இலையை கொண்டு போது என்னத்துக்கு நமக்கு தெரியும். ஆனா அது கொண்டு போறதற்கு பின்பாய் நோக்கம், அது கொண்டு போய் அங்கே சேகரித்து வைத்து அதில் விவசாயம் பண்ணி அதை உண்ணுகிறது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், சபையை பார்த்து சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க. கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென், ஆமென். பாருங்க, எறும்பு அது சளைக்காம அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கு. அந்த இலைகள் அதை பற்றி அது கவலையில், அந்த வேலையில் அது ஓய்வதே இல்லை. இப்போ தேவன் சொல்றார், என் பிள்ளைகள் நீங்க அப்படி இருக்கணும். நீங்க செய்கிற எல்லா வேலைக்கும் பலன். உங்களோட வாயின் வார்த்தைகள், உங்கள் பார்வை, உங்கள் கையின் கிரியைகள், உங்கள் எல்லாத்துக்கும் பலன் உண்டு. ஆகவே நீங்க பயப்படாம அதுல பெருகி அதை செய்யுங்க. அப்போ எறும்பிட்டு அந்த குணம் இருக்கு. அது இந்த இலை கொடுக்கல, இது சரிவராது நாம் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறதை அது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. அதன் பலனை மற்றவர்களுக்கும் கொடுக்கும். மனிதர்கள் நாம் விவசாயம் செய்ய நமக்கு என்ன சேர்த்து வைப்போம். அந்த பண்டக சாலை கட்டி என் ஆத்மாக்க வேண்டிய எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்தேன் என்று சொன்ன மனிதனை போல. ஆனா எறும்புகள் அப்படி இல்லை. அப்போ தேவன் பார்க்கிறார், நீ எதை செய்தால். ஆகவேதான் அவர் சொன்னார், உன் நிலத்தை அறுவடை செய்யும் பொழுது அதிலே தடுக்கிறதுக்காக சிலதை விட்டுவிடு. அதை நீ அறுவடை செய்யக்கூடாது, விட்டுடு. சிந்திரதை விட்டுடு. அப்போ எறும்புகள் பாருங்க எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் அதனுடைய கிரியைகள் இருக்கிறது. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தன்னுடைய சபை அப்படி இருக்கணும் என்று தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆகவேதான் பாருங்க, ஓசியா 10வது அதிகாரம் எடுங்க. ஓசியா 10:12 எடுத்து வாசிங்க.
போக கூடாது. நீங்க அதுல விட்டுறக்கூடாது. எறும்புகளை போல சுறுசுறுப்பாய் செயல்படணும். தேவ ராஜ்யத்துக்காக, தேவ நீதிக்காக, தேவனுடைய சபையின் கிரியைகளுக்காக வெளியில் நீங்க செயல்பட்டு கொண்டே ஐயா இது சரி வராது, இது இப்படி ஆயிரும், அது அப்படி ஆயிரும் என்றெல்லாம் நினைக்க கூடாது. அதான் சொல்ற, சுயம் இல்லாம கிரியை செய்யற அந்த எறும்பு அதை யோசிக்கல. இந்த இலை பெருசா இருக்கே, இது பாதி இருக்கே, இதை கொண்டு போய் போட்டு நான் என்ன அப்படியா, அது எது கிடைக்கிறத கொண்டு போகும். அதுக்கு தெரியும் இதை நான் பலன் உண்டு. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், நீங்க விடாம விதைத்துக் கொண்டிருக்க, விடாம கிரியை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாய் அதன் பலனை நீங்க ஒரு நாள்ல நிச்சயமாய் அரும்பி அதன் நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இது இரண்டாவது விதமான எறும்பு. அப்போ தன் சபையும் அப்படி இருக்கணும். அவருடைய நீதிக்கென்று நன்மையானவர்களை விதைக்க, நல்லதை செய்யணும், செய்து கொண்டே இருக்க, நிறுத்தவே கூடாது. அடுத்ததாக இன்னொரு எறும்பு இருக்குது, போர் செய்யும் எறும்பு. இவங்களுடைய காரியமே யுத்தம் செய்கிறது. யுத்தம் செய்கிறது என்றா பாருங்க, அதான் சொன்னார், ஜாமக்காரர் போல நீங்க இருக்க, எழுந்தி நீங்க யுத்தம் செய்யணும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவ ஆவியானவர் யுத்தம் செய்வார், அங்கே சத்துருக்களை தடை பண்ணுவார். அப்போ இந்த எறும்புடைய வேலை என்னன்னு சொன்னா, இவைகள் எல்லாம் என்ன செய்யுமா, வெளியில ஒரு ஏதாவது ஒரு வேற பூச்சி வந்து எறும்புகளை சாப்பிடுதுன்னு சொன்னா, இந்த பூச்சி போய் அந்த பூச்சிக்கு தன்னை உணவா கொடுத்துரும். இந்த எறும்பு போய் அந்த பூச்சிக்கு தன்னை உணவா கொடுத்துரும். இது கொடுக்கிறதுக்கு முன்பா என்ன செய்யுமா, அந்த கூட்டை என்ன செய்யும், அது வாயில மண்ணை போட்டு மூடிடுமா. அதுக்குள்ள நிறைய எறும்புகள் இருக்குமா, மண்ணை போட்டு மூடினா அது எல்லாம் மண் மாதிரி இருக்கும். அப்ப வருகிற பூச்சிக்கு ஆன வெளியில இருக்கிற இந்த போர் செய்கிற எறும்புகள் தான் மறிக்கும். அங்கே தங்கள் ஜீவனை கொடுத்து, நமக்கு தேவன் தன் ஜீவனை கொடுத்து காப்பாற்றினது போல அவைகள் மற்ற எறும்புகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவைகளை காக்கும். இதான் இந்த போர் செய்கிற எறும்பு. இது சில நேரம் இது என்ன செய்யுமா, வேற எறும்புகள் வரும்பொழுது வேற பூச்சி ஓடி போய் அந்த எறும்பு அந்த பூச்சை போகும்போது தன்னை வெடிக்க பண்ணும். வெடிக்க பண்ணி அது அந்த அது வெடிச்சுன்னு அதுல ஒரு திரவ மாதிரி வந்து அது டக்குன்னு அந்த பூச்சியை அப்படியே கொன்றுடும். அப்ப அதுக்குள்ள அந்த திரவம் இருக்குது. அந்த போர் செய்கிறது பாருங்க, ஆண்டவர் நம்முடைய இரத்தத்தை தந்து நமக்காய் சாத்தானுடைய யுத்தம் செய்து நம்மை விடுவித்து இருக்கிறார். ஆகைதான் பவுல் சொல்லுகிறார், அக்கிலா பிரிஸ்கிலாவை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் எனக்காக தங்களுடைய தலைகளையும் கொடுத்து ஆயத்தமாயிருந்தார்கள். பாருங்க, பவுல் எழுதி வைக்கிறார், ஊழியத்தில் வைத்தார். அப்போ இது எறும்புக்குள்ளே இருக்கு இந்த விசேஷித்த தன்மை. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட தன்மைகளை நம்ம ஒரு சகோதரனுக்கு ஆபத்துன்னு சொல்லி நம்ம அதில் போய் தலையிட்டாம என்ன காரியம் என்ன வந்தாலும் போறேன், நான் என்னுடைய சகோதரனுக்கு இப்படி பிரச்சனை வந்துட்டேன் என்று சொல்லி அது நிமித்தமாய் கதைச்சு அந்த காரியங்களை செய்யறதுக்கு கூட நம்ம போறதில்லை. ஐயோ போலீஸ், ஐயோ வர முடியாது, ஐயோ போலீஸா வர முடியாது. எவ்வளவு ஒரு நம்முடைய நிலையை யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம இப்படி அழைக்கிறோம், அன்பு, தேவனுடைய அன்புல இருக்கிற அன்புள்ளவர்கள் நாம கிறிஸ்தவர்கள் பாருங்க, தவறு. அதை நாம் கிரியையில காண்பிக்கணும். அதைத்தான் எறும்புகள் அனுதினமும் காண்பிக்குது. நம்ம எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள்றது இல்லை. ஆகையால் தேவன் சொல்லி பாரு, எறும்பை பாரு, கூர்ந்து பாரு. அந்த நாட்கள்ல பாருங்க எப்படி சோழமனிதர் அவதானிச்சிருப்பான். எறும்பிடத்துல போகணும் என்றது ஆவியான பின் நாளிலே அதை இன்றைக்கு நாம் அநேக இன்டர்நெட்ல பார்ப்போம். அப்போ எறும்பினுடைய காரியங்கள் ஆழமா இருக்கப்படினால்தான் தேவன் நமக்கு அந்த வழிகளை கற்றுக்கொள்ள. இது எறும்பின் இன்னொரு வழி, அது போர் செய்து காப்பாடு. அடுத்ததாக ஒரு வகை எறும்பு இருக்குதான், இது சுற்றி கொண்டே, இதுக்கு எந்த ஒரு கூடாரம் இல்லை, எந்த இடம் இல்லை. இது அப்படியே குரூப்பாங்க காலையில போய் அப்படியே சுத்தி கொண்டு ஆகாரங்களை கொண்டு வந்து அப்படியே சேர்த்து வச்சு அப்படியே இருப்பாங்க. என்ன செய்வாங்க, இரவு நேரத்துல இவங்க எல்லாம் வந்தா சேர்ந்து அப்படியே மரத்துல கேட்டாலும் தங்களே அப்படி சுத்தி கூடு மாறி கட்டிடுவாங்க. நீங்க ஊர்ல பார்த்த இந்த முசுக்கட்டை எறும்பு நோட்டெல்லாம் சொல்லுவாங்க, அது இலைகளை கோத்து அதுக்குள்ள இருக்கு. பாத்தீங்கன்னா அப்படியே பந்து போல அப்படியே எறும்புகள் சூழ்ந்து நிற்கும். அப்போ இவங்களோட தன்மை என்னண்டா, சுற்றி கொண்டே இருப்பாங்க, எந்த நேரமும் சுற்றி கொண்டே இருப்பாங்க. ஆகவேதான் எபிரேயர் 13:14 வாசிங்க. நிலையான நகரம் நமக்கு எங்கே இல்லை, மரப்போகிறதை நாடி தேடுகிறோம். அப்போ இந்த எறும்புகள் பாருங்க, அற்பமான ஜந்துக்கு தெரியுது, அது நிலையான நகரத்துக்கு போறது இல்லை. நமக்கு நிலையான
உண்மையான நகரம் உண்டு. ஆண்டவர் சொல்ல நீங்க வீட்டை கட்டாத, அப்படி நான் சொல்ல வர இல்லை. ஆனா நம்முடைய தேடுதல் மாறிட்டது. நாம் அலைந்து திரிகிற காரியங்கள் மாறிட்டது. நாம் பேதுருவின் இடத்துல சொல்ல நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அவர் என்ன சொல்ற, நம்ம அந்நியரும் பரதேசியும் இந்த கூடாரத்தை விட்டு நாங்க நீங்களும். அப்ப இந்த கூடாரம் கலைந்து போட்ட எறும்பு இரவுல அப்படியே சேர்ந்து நீங்க தங்களை அப்படியே கூடாரம் மாதிரி நிப்பாட்டிட்டு காலையில திருப்பி அது போய் தன்னை மற்ற எறும்புகளுக்குரிய ஆகாரம், அதுக்குரிய மற்ற காரியங்களை எல்லாம் செய்யும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க போங்க, போய் சொல்லுங்க, சும்மா இருக்காதீங்க, உணவை குறித்து நான் பயப்படாதீங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிற தேவன். நாமும் தன்னுடைய மனவாட்டியும் அப்படி இருக்கணும். தன் குடும்பத்தை கவனிக்கணும். குடும்பம் இருந்தால் தேவ ராஜ்யத்துக்குரியதையும் செய்யணும். தனக்கண்டி இல்லாமல் பிறனுக்காகவும் வாழ நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க. அப்போ அது எப்படின்னா ஒரு எறும்பு மேல ஒரு எறும்பு அப்படியே சுற்றி அப்படி பிள்ளை பிடிச்சு அப்படியே ஒரு பந்து மாதிரி இருக்கு. நீங்க அடிச்சீங்கன்னா அவ்வளவு இதென்று அப்படித்தான் இருக்கு. நம்ம ஊர்ல பார்த்துருக்கலாம், இந்த முசுக்கட்டை எந்த ஊர்ல சொல்லுவாங்க அந்த எறும்புக்கு, அது அப்படி ஒரு எறும்பு, அந்த எறும்பு அப்படித்தான் இருக்கு. அதான் அப்படி மரத்துல அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் அது போய் அப்படியே இணைஞ்சு நிற்கு. அப்போ அடுத்தது இன்னொரு விசேஷித்த காரியம் என்ன, எறும்புகள் பாருங்க எப்பயுமே கூட்டமா ஒன்றின் பின்னாக ஒன்றுதான் முந்தி அடிச்சு கொண்டெல்லாம் போவாங்க. நீங்க எறும்பு போற வழியை பாருங்க, அப்படியே கூட்டமா லைன் கட்டி அப்படியே லைன் ஒன்று இருக்கும். எறும்பு போக்குல அப்படியே லைன் ஒன்று இருக்கும். ஒரு எறும்புக்கு பின்னால ஒரு எறும்பு போய்கொண்டே இருக்கும். அது மற்ற எறும்பை தள்ளி போட்டு முன்னுக்கு போக ஒரு நாள் முயற்சி செய்யாது. அப்போ அது விசேஷித்த ஒரு காரியம். பிலிப்பியர் 3:14 எடுத்து வாசிங்க. நமக்கு எவ்வளவுக்கு கொடுக்கப்பட்ட அதேக்குள்ள நாம் இருக்கிற மாத்திரமல்ல, மற்றவனுக்கு இடங்கள் இல்லாம மற்றவனையும் அவனுக்கு இடம் கொடுத்து அப்படியே நாமும் அப்படியே இணைந்த அந்த கூட்டத்தோட கிறிஸ்துவ பின்தொடர்ற அந்த செம்மறி ஆடுகளை போல நாம் எறும்பை போல பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்க. எந்த இதுவும் நம்ம யாருக்கும் ஒருவருக்கு ஒரு இடைஞ்சலா இருக்காதீங்க, இடங்களா இருக்காதீங்க, உன் சாதனுக்கு தடுக்கலையும் விடலையும் வைக்காத என்று தேவனே சொல்லுகிறான். அப்போ மிக மிக மிகவும் ஆழமான காரியங்கள் இந்த எறும்புக்குள்ளே இருக்கு. நான் நிறைய காரியங்கள் சொல்றேன், பின்பயணிங்க போய் யோவான் 15:13 அந்த கூட்டமாய் அது எப்படி தன்னை வெடித்து காப்பாற்றும் என்பதற்கு உதாரணம் யோவான் 15:13. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15:31 பவுல் சொல்ற, நாங்க எந்நேரமும் கிறிஸ்துவின் நிமித்தம் அடிக்கப்படுகிறவர்கள். அப்போ இந்த சிந்தை அவருடைய சபைக்குள்ளே இருக்குதா நாம் பார்த்து நாம் அதற்கேற்ப கிரியல் செய்ய. இப்போ யோவான் 9:4 எடுத்து வாசிங்க. சோம்பேறியே 9 சொல்லுகிறார், நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், உன் வாழ்க்கை இருந்தா போயிடுமே. அப்போ நீ வெளிச்சத்தின் நேரத்தை, நான் கொடுத்த வெளிச்சத்தின் காலத்துல நீ பிரயாசப்பட, நீ கையை முடக்கி அந்த நேரத்துல படுப்போம் என்று படுத்தாயானா அதுதான் ஆண்டவர் போய் பேதுருவை பார்த்து கேட்ட, 1 மணி நேரம் நான் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதோ? ஆனால் தேவன் பாருங்க, எறும்பினுடைய எறும்பு எப்பொழுது சுறுசுறுப்பு. எந்த இரவு நேரத்தில் பார்த்தாலும் எறும்பு கூட்டமா போய் கொண்டிருக்கும். நீங்க எந்த நேரத்தில் பார்த்தாலும் எறும்பை பார்ப்பீங்க. எந்த இடத்திலும் எந்த தேசத்திலும் எறும்பு இல்லாத இடமே இல்லை, பரவி இருக்குது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை அப்படித்தான் பரவி வைத்திருக்கிறார். கூட்டமாய் ரட்சித்து தம்முடைய சத்தியத்தையும் விசுவாசத்தையும் சொல்லு, தம்முடைய வெளிச்சத்தை சொல்லு. ஆகவேதான் ரோமர் 13:11 எடுத்து வாசிங்க. நீங்க இதை செய்யாட்டிதான் இது நடக்கும். வாசிங்க. துணிச்சலுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு
நீ கிரியை நடப்பிக்க. ஏனென்றா எறும்பு நீங்க பாருங்க, அதுல கிரியை அல்லது ஓய்ந்து போறதே இல்லை, அதுல கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கு. அப்போ இன்னொரு விதமான எறும்பு இருக்குது. அது என்ன செய்யுமா, உணவை கண்டுபிடித்துட்டா அந்த உணவை அதால் சுமக்க முடியாது என்று சொன்னா அது என்ன செய்யும், அந்த உணவை கண்டுபிடித்த இடத்துல இருந்து தன்னுடைய சர்வத்துல இருந்து ஒரு விதமான திரவத்தை வெளிப்படுத்தும். ஃபெரமென்டீன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவார். அந்த திரவத்தின் வாசனை இது என்ன செய்யும், அப்படியே அந்த வாசனை விட்டுக்கொண்டு தான் இருக்கிற அந்த கூடு வரைக்கும் போகுமா. அப்ப இந்த வாசனை பார்த்த எறும்புகள் எல்லாம் வந்து அந்த கூட்டிடத்துல வந்து சேர்ந்த உடனே எறும்புகள் எல்லாம் கூட்டமா போய் அந்த உணவை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேகரிக்கும். ஆண்டவரும் சொல்லுகிறார், உங்களிடத்துல நீங்க என் சத்தியத்தின்படி நடக்கிறது நிமித்தம், என் கிரியை செய்கிறது நிமித்தம் என்னுடைய வாசனை நற்கந்தகமாய் கெட்டு போவர்களுக்குள்ளும் அங்கே அழிந்து போவர்களுக்குள்ளும் அங்கே கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்குள்ளும் என் சபைக்குள்ளும் அந்த வாசனை வீச. நீ உணவை கண்டுபிடிச்சிட்டியா, நீ சத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டியா, அந்த வாசனையை வீச பண்ணு சபைக்குள்ள. அந்த வாசனை நீ வீசுவதனால் வெளியில் இருப்பவர்களும் என்னை அறிந்து கொள்வார். இது எறும்புக்குள்ள இருக்கிற விசேஷித்த தன்மை. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான காரியங்கள் எறும்புக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். சபைக்குள்ளே இருக்க வேண்டிய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அநேகத்தை சொல்லணும், அநேகம் உண்டான இதை நாம் அதிகமாய் தியானிக்காமல் நமக்கு எது தேவையோ அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். பாருங்க, நான் சொன்னேன் எறும்புக்குள்ள சுயம் இல்லை. எறும்பு தன்னை சுயமா எதுவுமே அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகா ஞானத்துக்கு ஏற்பது கிரி நடத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கும். அது பின்னிட்டு திரும்புறது இல்லை, அது பார்க்கிறது இல்லை. அப்போ இன்றைக்கு மனிதனுக்குள்ள சுயம் பெருகிவிட்டது. நன்றா விளை கொடுங்க, தேவ பிள்ளைகளுக்குள்ள சுயம் பெருகிவிட்டது. ஆகவேதான் சுயம் என்ன உங்களுக்கு இலகுவாய் விளங்கும்படியே நான் சொல்லி தருகிறேன். இப்போ என்ன கேமரா வச்சு போட்டோ அடிச்சேன்னா செல்ஃபி என்று சொல்லுகிறோம், அதுதான் சுயம். என்னை குறித்து எனக்கு இருக்கிற மேன்மை அது எறும்புகளுக்குள்ள இல்லை. எறும்புகள் அப்படி செயல்படுறது இல்லை. அப்ப ஆண்டு சொன்ன சபையும் அப்படி செயல்படக்கூடாது. உன் சுயம் மறிக்கணும், உன் சுயம் மறிக்கணும். இன்றைக்கு நம்ம செல்ஃபி அடிச்சுட்டு நம்ம அழகா பார்த்து நம்ம அதை இன்றைக்கு அனைவரும் இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, ஃபேஸ்புக்ல போடுறாங்க, போட்டு அது கமெண்ட்ஸ் அடிச்சா அது அதுல சுயத்துல நீ சந்தோஷப்படுகிறான். அப்போ ஆண்டு சொன்னா அது தேவை. எறும்பு அப்படியா இல்லை. பாத்தியா, நான் இவ்வளவு உணவை கண்டுபிடிச்சு நானே சாப்பிடணும்ன்றது நினைக்கிறதே இல்லை. அது தன் வாசனை வீச பண்ணி மற்ற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும். அப்படி நாம் இருக்க. அப்போ இந்த இன்னும் அநேகம் இருக்கான வேகமாய் முடிக்கும்படியா மற்ற நீங்க பாருங்க, எறும்புகள் இந்த ஓடைகள் நதிக்கரைகள் பக்கம் எல்லாம் போகும் பொழுது என்ன செய்யுமா, அதை தாண்டணும்டா ஒவ்வொரு எறும்பு அப்படியே பின்னி 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 ஒரு எறும்பை பிடிச்சா அது முன்னுக்கும் அப்படியே பின்னி ஒரு லைனை பிடிச்சு கொண்டு வந்து இந்த பிடிச்ச எறும்பு அப்படியே போய் ஒரு இதுல ஒரு குறிப்பிட்ட இதுல தொங்கி கொண்டு இருக்கு. அது ஒரு பாலம் மாதிரி அது கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு மேலான ஒவ்வொரு எறும்புகளும் ஏறி அக்கறை அடையும். கிறிஸ்துவ பார்க்கிறார், நீ பலவான், நீ புத்திசாலி, நீ ஞானவான் என்று சொல்லாம அதை பயன்படுத்தி மற்றவனை கரசி. எனக்குள்ள நசல் கொண்டதும் இருக்கு, பீறி போனதும் இருக்கு. நீ கரை சேர்த்து விடணும். இந்த தன்மை விசேஷித்த இன்றைக்கு தான் மனித பெரிய பிரிட்ஜெல்லாம் கட்டி பெரிய பெரிய ஆறுகளை கடல்கள்லாம். ஆனா எறும்புக்கு எதுவும் தடை இல்லை. ஆறுகள் சின்ன ஜந்து எவ்வளவு ஞானமான கிரியைகள் எல்லாம் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது சொல்லி அநேகத்துக்கு நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இப்போதைக்கு இது போதும். அப்போ இந்த எறும்புகள் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சுற்றித்தான் இருக்கிறது. என்னவா, ராணி எறும்பு. அப்போ ராணி எறும்பு தாய் ஸ்தானத்துக்கு ஒப்பாக. இப்போ நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தம்மை அவர் தாயாய் தகப்பனாய் காண்பிக்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கு. அவரை சுற்றித்தான் நாம் இருந்து இந்த கிரியைகள் எல்லாம் செய்யணும். அவருடைய சர்வத்துக்குள்ள இருந்துதான் நாம் கிரியைகள் செய்யணும். அப்போ இந்த ராணியுடைய வேலை என்னன்னு சொன்னா, அது புதிய எறும்புகளை உருவாக்கி கொண்டிருக்கு. கிறிஸ்து அப்படித்தான் தன்னிடத்தில் வர்றவர்களுக்கு புதிதாக ஜீவனை கொடுத்து புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதைத்தான் இந்த ராணி எறும்புடைய காரியம் அது மாத்திரம்தான் செய்யும், வேற எதுவும் செய்யாது. ஆனா அதை சுற்றி இருக்கிற மற்ற எறும்பு கூட்டங்கள், அந்த எறும்பு கூட்டத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்,
வேலைக்கார எறும்புகள். அதான் அந்த உணவை சேகரித்து பராமரித்து அதை கொண்டு போய் வைக்கிறது, அந்த வேலையை செய்யுது. இன்னொன்று போர் வீர எறும்புகள். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், எதிரிடத்திலிருந்து தன்னுடைய சக எறும்புகளை காப்பாற்றுவதற்கு தன்னையை கொடுத்து அது மற்ற எறும்புகளை காப்பாற்றுகிறது. இன்னொரு எறும்பு வேவுகார எறும்பு. அது என்ன செய்யுமா, உணவு எங்கே இருக்குன்னு முதல்ல போய் தேடி பார்க்கும். அது போய் தேடி பார்த்து ஒரு கூட்டமா போய் தேடி பார்ப்பாங்க. எப்படி அங்கே கானானுக்குள்ளே அங்கே அனுப்பினது போல ஒரு கூட்டமா போய் தேடி பார்த்து உணவை கண்டுபிடிச்ச உடனே வந்து அதை சொல்லி மற்றவர்களை அழைத்து கொண்டு போய் எடுத்து அது வேவு பார்க்கிற வேவுக்கார எறும்பு. அது ஒரு கூட்டம். அது உணவு எங்கே இருக்கின்ற ஆராய்ந்து கண்டுபிடித்து கொண்டு வரும். இன்னொரு எறும்பு செவிலியர், அதாவது நர்சிங் செய்கிற எறும்பு. அப்போ இந்த எறும்புகள் என்ன செய்யுமா, அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த கூட்டு புழுக்கள், அதுக்குள்ள இந்த எறும்புகள் வர்றதுக்கு ஏதுவாக இருக்க எல்லாத்தையும் பராமரித்து அதுக்குரிய காரியங்களை செய்து அதுல வேலை. அதுதான் வேற ஒன்றுமே செய்யாது. அது அதை செய்து கொண்டே இருக்கும். அது நர்சிங் செய்யுது. டாக்டர் இல்லை, எல்லாம் மருந்து கொடுக்கவே இல்லை. நர்சிங், நர்ஸ் பாருங்க என்ன போய் மருந்து கட்டி காயம், அது மாதிரி அது செய்கிற செவிலியர் எறும்புகள். அது ஒரு கூட்டமா இருக்கு. தேவன் பார்க்கிறார், நீயும் அப்படி செயல்படணும், பிறருடைய காயம் கட்டணும், பிறருக்கு எந்த தேவையோ அந்த இடத்துல நீ ஒரு செவிலியர் போல இருந்து காரியம் செய்யணும். பாருங்க, ஆண்டவர் தேடி வந்த குஷ்டரோகிய கூட எல்லாருக்கும் அவர் ஒரு பணிவிடைக்காரனை போல தன்னை தாழ்த்தி அந்த காரியத்தை செய்யறது. எறும்புக்குள்ள இருக்கிற இன்னொரு கூட்டம் இருக்காது. உணவை மாத்திரம் சேகரித்து ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கும். அது உணவை கூட்டுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கிறதா அதுல வேலை, கொண்டே கொடுத்துட்டு அது காரியங்களை செய்யும். இன்னொன்று சுத்திகரிக்கிற கிளீன், நம்ம செய்யற கிளீனிங் செய்யற எறும்புகள் இருக்கான். இந்த எறும்புடைய வேலை என்னவா, கூட்டுக்குள்ளே செத்து போன எறும்புகளை எல்லாம் கொண்டு வெளியில போடும். அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற வேண்டாத தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போறதா இந்த எறும்புடைய வேலை. அப்ப ஆண்டவர் சொல்றார், என் சரீரமாய் சபைக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்கள் உங்களுக்குள்ள எல்லாம் கலியெல்லாம் அடித்து போட்டு நீங்க உங்களை சுத்திகரித்து சுத்தமா வைத்துக்கணும். வீடு, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய ஸ்தானத்தை சுத்தமா வைத்துக்கணும். இதை எறும்பிடத்துல கற்றுக்கொள். அப்போ எறும்பு, அது இன்னொரு எறும்பு கூட்டம் இருக்கு. அது பழுது பார்க்கிற கூட்டம். அவங்க என்ன செய்யறேன்னு சொன்னா, உடைந்து போன மண்துகள் அந்த இடத்துல எல்லாம் கொண்டு போய் மண்ணை வைத்து அந்த கூடுகளை சரிப்படுத்தி அப்போஸ்தலர் ஊழியம் சரிப்படுத்தி சபையை திடப்படுத்தின பவுலை அவருடைய அப்போஸ்தலர் போல அது அந்த இடத்துல போய் எது தேவையோ அதை கொடுத்து அந்த இடத்துக்குரிய காரியங்களை செய்து பழுது பார்த்து சரிப்படுத்து. ஆண்டவர் சொன்னார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுத்து சீர்படுத்தி அதை சரிப்படுத்தி கட்டுவேன். அதை எறும்பு செய்யுது. அப்போ எறும்பு போல நீ மீது என் மகனே என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் எறும்பு, நம்ம எறும்பை சாதாரணமாக மகா ஞானம் உள்ளது என்று வேதமே எழுதி வைத்து. அப்போ இன்னொரு விதமான எறும்பு இருக்குது. அந்த எறும்பு என்ன செய்யுமா, வனாந்திரத்துல இருக்கு. வனாந்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா எறும்புக்கு அந்த இடத்துல எல்லாம் மரங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் மண் தான் இருக்கு. ஆனா அந்த வனாந்திரத்தில் அது எப்படி தன் கூட்டை கண்டுபிடிக்கும், எப்படி தன் கூட்டுக்கு உணவை கொண்டு போக வேண்டும், அந்த சூரிய வெளிச்சம் வரும் வரைக்கும் பார்த்துருக்கும். அந்த சூரிய வெளிச்சத்தில் இருந்து வருகிற அந்த நிழலை வச்சு, இன்றைக்கு கப்பலில் அந்த கம்பாஸை வைத்து மூவ் பண்ற மாதிரி, ஃபிளைட்ஸ் எல்லாம் கம்பாஸை மூவ் பண்ற மாதிரி அந்த வெளிச்சத்தை வைத்து சரியாய் தன்னுடைய ஸ்தலத்தை, தன்னுடைய இடத்தை அது சென்றடையும். அதை போலதான் பேதுரு சொல்லுகிறார், இந்த இருளான ஸ்தலத்துல அந்த விடிவெளி போன்ற அந்த வசனத்தை, அந்த கிறிஸ்துவை நீங்க பிடித்துக் கொள்ளணும். அது எறும்புட்டே இருக்கிற விசேஷத்தை கூட நாம் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் வசனத்தை நாம் பிடித்துக் கொள்றது இல்லை, அதற்கு கீழ்ப்படிய நாம் விரும்புறது இல்லை. நாம் அதற்கு விதண்டாவாதம் பண்ணுகிறவர்கள். இப்படி செய்யணுமா, அப்படி செய்யணுமா. எறும்பிடத்தை கற்றுக்கொள். மிக முக்கியமான காரியங்கள் எறும்புகளை இன்னும் அநேகத்தை நாம் உங்களுக்கு சொல்லலாம். இன்னொரு விஷயம், எறும்புகளுக்கு காது இல்லை. அப்போ அந்த எறும்பு எப்படி காரியங்கள் செய்ய, அதிர்வினால்தான் அது தன்னுடைய காரியங்களை செய்யும். அப்போ அதான் நான் சொன்ன, நீங்க சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருங்கண்டா உங்களோட காதுகளை வேண்டாததுக்கு நீங்க அடைச்சு கொள்ளணும்.
தேவையில்லாத உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இதுகளுக்கெல்லாம் நீங்க செவி கொடுக்க கூடாது. அதுக்கு உங்களோட காதுகள் அடைக்கப்பட்டதா இருக்கணும். உங்க காதுகள் திறக்கப்பட்டதா இருக்கணும். தேவ வார்த்தைக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் தேவ நீதிக்கும் என்று திறக்கப்பட்டதா இருக்கணும். இதையும் ஆண்டவர் பாருங்க, சவுலை குறித்து அங்க ராஜா சவுலை குறித்து பேசுகிறார். காது கேளாதவன் போல அவனை பற்றி பேசுகிறான், வேண்டாத காது. அவைதான் சொல்லுகிறான், வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் நீங்க எடுக்காதீங்க. பிரசங்கி எழுதுகிறான். அப்போ மிக கவனம் பிள்ளைகள், நம்ம அப்படி இருக்கணும். எறும்புக்கு அந்த தன்மை இருக்கு. அதுக்காக அதிர்வுலதான் அது காரியம் செய்யும். சர்ப்பமும் அப்படித்தான், அதிர்வுலதான் காரியம் செய்யும். அப்போ அதுதான் ஆண்ட சொன்னீங்க, சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா சர்ப்பம் அதிர்வை கண்டு காரியம் செய்யும். அதை போல நீங்க இருக்க வேண்டாததைக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கவே கூடாது. மிகவும் கவனமா நீங்க இருக்க. அடுத்ததாக எறும்பு அநேகம் இருக்குது. இப்ப இன்னொரு விதமான எறும்பு இருக்கு, அது கற்றுக் கொடுக்கும். சின்ன எறும்புக்கு என்ன செய்யுமா, அப்படியே அதை அழைத்து கொண்டு போய், அது இது பெரிய எறும்பு வேகமா போகும், சின்ன எறும்பு பின்னுக்கு தான் போய் உடனே அந்த இடத்துல நின்றுடும். அது தன்னோட வந்து இணையும், திருப்பி போகும். அப்படியே கொண்டு போய் வழிகாட்டி எப்படி உணவை கண்டுபிடிக்கிறது, உணவை எடுக்கிறது கற்றுக் கொடுத்து திருப்பி எப்படி அந்த கூட்டுக்கு திரும்புறதை காண்பிக்குமா, கற்றுக் கொடுக்கிற எறும்பு. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீங்களும் கற்றுக் கொடுக்கிறவர்கள், என் பிள்ளைகள் அப்படி இருக்கணும். என் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களா போதிக்கிற ஆயுதம் பவுல் சொல்லுகிறார். வசனம் அவர் தெரிஞ்சவழியால சொல்லிக் கொண்டு போறோம். காலத்தை பார்த்தா நீங்க யாரும் போதவரா இருக்கணும், போதிக்கிறவர்களா இருக்கணும். ஆனா பாலை பிடிச்சு கொண்டு இருக்காதீங்க. அப்போ இதுவும் எறும்புக்குள்ள இருக்க இன்னொரு தன்மை, இன்னொரு விசேஷித்த காரியம். எறும்பு கூட்டமா போக்கல, ஒரு எறும்பு கொஞ்சம் ஸ்லோவாயிட்டா இந்த பின்னுக்கு போற எறும்பு அதை மெதுவா தள்ளி 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 கொடுத்து கொண்டு போகும். அது அந்த முன்னுக்கு போற அந்த எறும்புக்கு இதமா இருக்கு. அதை முன்னேறி போய் கொண்டு பின்னுக்கு வர்றவங்களை தடையில்லாம போய்கொண்டே இருப்பாங்க. அப்போ கிறிஸ்துவுடைய சரீரம் முன்னேறி செல்வதற்கு, கிறிஸ்துவின் சபை முன்னேறி செல்வதற்கு நாம் தடை செய்யக்கூடாது, நாம் தடையா இருக்கக்கூடாது. ஒரு சகோதரனோ சகோதரி யாரோ எவரோ கொஞ்சம் பலவீனப்பட்டுட்டா நம்ம முடிஞ்ச வரைக்கும் தூக்கி விடும். ஆகவேதான் பவுல் சொல்ற காலத்துல போய் நீங்க அவங்களை தூக்கி விட பாருங்க. நீங்க விழுந்து அப்படியே எச்சரிக்கையா இருங்க. அப்போ அந்த குணம் எறும்புகளுக்குள்ள இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பிரயாசம் பண்ணி பார்க்க. நம்ம அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். பிரயாசப்பட்டு எடுத்து காய்ச்சாங்களா, வருந்தி கூப்பிட்டாங்களா, அவங்க அறிவாங்க. கத்தர் அதுக்கு சாட்சி எழுதி வச்சுக்க பரலோகத்தில். அதை நம்ம செய்யணும். நம்ம தாழ்த்தி கேட்கணும், ராஜா வந்துரு, ராஜா உனக்கு இப்படி இருக்கே, வந்துரு ராஜா, வந்துரு, எல்லாத்தையும் மறந்து வந்துரு, அப்படியே நம்ம கூப்பிடணும். அது நம்முடைய கடமை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தட்டி கொடுக்க பார்க்க முடியல இல்லை என்று சொன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஜெபம் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அங்க பிணைக்கப்பட்டுட்டோம் நம்முடைய சிநேகிதனோட. அவരുടെ கிரியையில் எதுவும் ஒன்று நம்ம அதை செய்ய தவறிட்டோம்னா நம்ம சிக்கப்பட்டுறோம். கடைசி நாள் மகா தீர்ப்பு நாள் நமக்கு ஆபத்து. அப்போ மிக கவனமா இருக்கு. ஆகவேதான் 12:2 உள்ள வசன புறையை வாசி பாருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியும், அவருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி நீங்க நடவுங்க என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப நம்ம அப்படி இருக்க, உலகம் சொல்ற எல்லா காரியங்களையும் நாம இப்படித்தான் நடக்கும் அப்படி இல்லை. வேதத்தின் உள்ள வச்சு பார்த்து இது இப்படி இப்படி நடக்குமா, இப்படி இருக்குதான்னு பார்த்து நம்ம அதை கண்டுகொள்கிற பிள்ளைகளா இருக்க. எறும்பினுடைய தன்மை அப்படித்தான். ஆகவேதான் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10வது அதிகாரம் 27 ஆண்டவர் சொல்லுங்க பாருங்க. தேவன் சொல்றார், நம்ம தெரிஞ்ச வார்த்தை, ஆனாலும் மீண்டும் அதை வாசிப்போம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு, அதான் சொல்ல, வேண்டாத சத்தத்துக்கு செவி எறும்புகள் வேண்டாத சத்தங்களை கண்ட விலகி ஓடி. அதிர்வில் அதுக்கு தெரியும், ஆபத்து வருது, இது வருது, இது சரி வராது, இது நமக்கு இது இல்லை. அதை மாதிரி நீங்க இருக்கணும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நடக்க பழகணும். உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய எல்லா காரியத்திலும் அப்படி நடக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவது. எறும்பை போல நீங்க இருப்பீங்க, சுறுசுறுப்பா. சோம்பேறி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. அதான் பவுல் சொன்னார், இந்த கடைசி கால சபையில் இருக்கிறவர்கள் நூதன சீசர்கள். இன்றைக்கு பாருங்க, உலகத்துல பலவிதமான காரியங்கள், வாகனங்கள், வசதிகள் என்று பெருகிட்டுது. கைக்குள்ள டெலிபோனையும் வந்துட்டுது, டெக்னாலஜி வந்துட்டுது. இப்ப
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அது வேற ஆலோசனை கொடுக்க தொடங்கிட்டது. ஆனா இதை எல்லாத்தையும் வச்சிட்டு நாம் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? செத்த கிரியைகளுக்கு நம்ம வித்து போட்டிருக்கிறோம். எறும்புகள் அப்படி இல்லை. ஒவ்வொரு எறும்பும் அதற்கு கொடுத்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கும். அது தவறுறதே இல்லை. எறும்புக்குள்ள எத்தனை வகையா, நானே ஆச்சரியப்பட்டேன். எத்தனை வகை அடிச்சு பாருங்க, ஒவ்வொரு அழகா இதுகளோட காட்டுறாங்க சும்மா. அப்படிப்பட்ட காரியங்கள் எறும்புக்குள்ளே இருக்கு. நிறைய நம்ம எறும்பிடத்துல கற்றுள்ளோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இப்ப இன்னொரு காரியம் சொல்லித்தான், வசனத்தினூட காண்பித்து தான் இப்ப உங்களுக்கு காரியத்தை சொல்லிட்டு, இப்போ எறும்புக்குள்ள எப்படி ராஜ்யத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுது அதுதான் உங்களுக்கு காட்டி கொடுத்து முடிக்க போகிறேன். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உலகம் எங்கு வரும் இருக்குது. ஆனா உலகம் எங்கு வரும் இருக்கு. ஆனா எறும்புகள் அதிகமா இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. எங்க? யூரோப்புக்குள்ள, போர்த்துகல், பிரான்ஸ், அப்படியே வந்து ஸ்பெயின், அப்படியே இத்தாலி வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு ஒரு காலனி உண்டு. அதாவது ஒரு காலனி, ஒரு குடியிருப்பு அமைத்து வைத்திருக்குதான். அந்த இந்த குடியிருப்புக்குள்ள இருக்கிற எறும்புகளுக்குள்ள பலதரப்பட்ட எறும்புகள் இருக்குது, பலதரப்பட்ட ராணி எறும்புகளும் இருக்குது. ஆனா இந்த இடத்துல இருக்கிற இந்த எறும்புகளுக்குள்ள மற்ற, இப்ப வெளியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுல இருக்கிற எறும்புக்கு மற்ற கூட்டு எறும்பை கண்டா சில நேரங்கள்ல அது மோதிக்கொள்ள பார்க்கும். ஏன்னா இந்த கூட்டுக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி அந்த தன்மைகள் இருக்குது. ஆனா இந்த இடத்துல இந்த போர்த்துகல், பிரான்ஸ், இந்த ஸ்பெயின், இந்த இத்தாலி வரைக்கும் இந்த 6000 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இந்த எறும்புகளுக்குள்ள சண்டையும் இல்லை, ஐக்கியமா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ராணிக்கணும் எல்லா எறும்புகளும் சேர்ந்து தங்களுடைய கிரியையில செய்து கொண்டு சமாதானமா இருக்கு. ஆகவேதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் ஏசாயா 11:9 வாசிங்க, பார்த்து முடிக்கவும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒற்றுமையும் ஐக்கியமும் அந்த ஞானமும் அந்த இந்த யூரோப்ல இருக்கிற இந்த எறும்பு காலனிக்குள்ள இருக்கிற எறும்புகளுக்குள்ள இருக்கு. அது சண்டை பிடிக்கிறதும் இல்லையா, அது ஒன்றோடு அடிச்சுக்கொண்டு எல்லாம் உணவு கொடுத்து அதாவது காரியம் செய்து எல்லாம் ஒற்றுமையா ஒன்றாய் வாழலாம். இங்கதான் தனித்தனி கூட இவங்க எல்லாம் அப்படியே பலதரப்பட அப்படியே சுத்தி 6000 கிலோமீட்டர் சாதாரண காரியங்களுக்குள்ளே நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு 6000 கிலோமீட்டர் ஒரு ஃபிளைட் வேணும், வானம் அப்படி எப்படி ஊந்து போகுது. இந்த 6000 கிலோமீட்டரை பிடித்து வைத்திருக்கு ஒரு சின்ன ஜந்து. பாருங்க எவ்வளவுப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுக்கப்போ நம்மளும் தேவ ராஜ்யத்துக்கு பறந்து பூமியின் கடையாந்தரம் போய் எனக்கு சீசர்களா இருங்க, என்னை குறித்து பேசுங்க, ராஜ்யத்தை கட்டுங்க, என் சித்தத்தை செய்யுங்க ஆண்டவர் சொன்னதை எறும்பு செய்து வைக்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எறும்பினிடத்திலிருந்து அதன் வழிகளை கற்றுக்கொள்ள. அது ஞானம் உள்ளது, அது ஒரு நாள் சோம்பலா இருக்கிறேன். அப்போ நாமும் அப்படி இருக்கணும், எறும்பை போல இருக்கணும். நம்ம ஞானத்தோடு இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். என் வீட்டை குறித்த பக்தி வைராக், என் கூட்டை குறித்த, எனக்கு கொடுத்த ஸ்தல சபையை குறித்து, எனக்கு கொடுத்த ஐக்கியத்தை சகோதர சகோதரி குறித்து நாம் பக்தி வைராக்கியமா இருக்கணும். நமக்காக தாயாக தகப்பனாக நம்மோடு கூடவே இருக்க விரும்புகிறார். இருளான ஸ்தலத்திலே வெளிச்சமாய் வந்தவர், அந்த வனாந்தரத்திலே வெளிச்சமாய் அந்த எறும்புகளுக்கு வழிகாட்டின கர்த்தர் நம்முடைய இருளான ஸ்தலத்திலே நமக்காய் இருக்கிறார். எனக்காய் ஜீவனானார், எனக்காய் தாய்மானார், தகப்பனானார். இந்த தேவன் தான் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் மகனே, மகளே, எறும்பின் இடத்தில் நீ கற்றுக்கொண்டு அப்படியே கிரியை செய். அப்படியே என்னை சுற்றிலும் உன் கிரியைகள் இருப்பதாக, அப்படியே உன் காரியங்கள் இருப்பதாக. அந்த அன்புக்கு நீங்க கடனாக. இந்த அன்புல இருந்து நீ வெளியே வர விரும்பாத. நீ அதுல பிடிக்கப்பட்டிருக்கிறது நல்ல, அதுல சிக்கப்பட்டிருக்கிறது நல்ல, அதை நீ காத்து கொண்டா உனக்கு மேலான ஒரு குடியிருப்பை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். என் பிதாவிடத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி உங்களை என்னோடு கூட இருக்கும்படி அழைத்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர்
எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோகம் என்கிற காலனி, அந்த பரலோகம் என்கிற மகா நகரம் அத்தனை ஆச்சரியம் அதிசயமாய் அங்கே நமக்கு தீங்கு செய்கிற ஒருவரும் இல்லை, நம்ம குத்த ஒருவரும் இல்லை, நம்ம உதைக்க ஒருவரும் இல்லை, நம்ம அடிக்க ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி நம்மை பார்த்து எறும்பினிடத்திலே கற்றுக்கொண்டேன், பிள்ளை நீ எறும்பை போல இரு, என் மகனே மகளை எறும்பை போல உன் கிரியை இருக்கட்டும். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் சிறிய எறும்பு சோர்ந்து, அதுக்கு எதுவும் தடை இல்லை, தண்ணீர் தடை இல்லை, மரம் எதுவும் தடை, எல்லாத்தையும் ஏறி போய் தான் மட்டும் போகாது, தன்னை நம்பி வருகிற கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு போகும், பின்னால் இருந்து தள்ளி அதுக்கு உதவி செய்யும், உணவை கொடுத்து போஷிக்கும். அதே போலதான் ஆண்டவராகிய நம்முடைய ராணியாகிய நம்முடைய தாயை போல இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நம்மோடு கூட வர விரும்புகிறார். நமக்கு வேண்டியதை எல்லாம் கொடுக்கிறவர், நமக்கு வேண்டிய ஆகாரத்தை, நமக்கு வேண்டிய ஜீவனை எல்லாம் தந்தேன் தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த சத்தியத்தை நான் நீங்கள் புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். ஆகவேதான் மீண்டுமாக அந்த 11 வசனம் வரை வாசிச்சுட்டு முடிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 1 இருந்து இப்போ உங்களுக்கு இந்த காரியம் தெளிவாகிறது. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிடிபட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாய் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். சோம்பேறியன் எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியன் எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து நாம் எப்படி தப்பணும் என்ற வழியையும் காண்பித்துக் கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் எறும்பை போல சுறுசுறுப்பா இருக்கிறார். நம் சிநேகிதரிடத்துல எப்பொழுது நாம் வருந்தி கேட்கும்போது வழிகளை உண்டாக்கி நம்மை விடுவிக்கிறவர், நாம் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை காக்கிறவர், அவருக்கு அன்பிலே நாம் கடனாளி. ஆகவே அந்த அன்பை பிறனுக்கு கொடுக்கவும் நாம் கடனாளியாய் இருக்கிறோம். இந்த கடனுக்காய் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த கடனுக்காய் நம்மை அழைத்திருக்கிறார். இதை நானும் நீங்கள் நிறைவேற்றி முடிப்போம் என்று எறும்புகளைப் போல சுறுசுறுப்பாய் ராஜ்யத்துக்கென்று ஆகாரத்தை சேர்த்து ஆகாரத்தை கொடுத்து வெளிச்சமாய் இந்த பூமிக்கு உப்பை போல வெளிச்சத்தை போல நாம் இருப்போம் என்றுதான் தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு கூட வர விரும்புகிறவர், நம்மை விட்டு பிரியாதவர், நம்முடைய வாழ்க்கையில ஜீவனாய் வெளிச்சமாய் வழியாய் சத்தியமாய் வந்துவிட்ட அந்த தேவ சமூகத்திலே உற்சாகத்தோடு நாம் எழுந்திருந்த நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படியே ஒப்பு கொடுத்து அவரோடு நாம் ஐக்கியப்படும்.